இங்க பூசு, காந்த கண்ணழகி இங்க பூசுன்னுவாங்களே அந்த மாதிரி. நாட்டுக்கு நீ இந்த பதிவு பண்ணலனா தூக்கம் வராது, மக்களுக்கு சோறு தண்ணி இறங்க. ரொம்ப கடுப்பாகுது ஒவ்வொரு சில நேரத்துக்கு. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவன் பண்றதான் பண்ணுவேங்கிறான். அப்பதான் மைக்க கழட்டி வச்சுட்டான். சபரி வரான் கிட்டக்க, உன் மைக்ல கேக்குமா, நான் பேசிட்டா இப்ப இதை மட்டும் பதிவு பண்ணிடுறேன், ரொம்ப முக்கியம்டா நாட்டுக்கு. நாட்டுக்கு நீ இந்த பதிவு பண்ணலனா தூக்கம் வராது, மக்களுக்கு சோறு தண்ணி இறங்காது. முடியலைங்க அவன் கிட்டக்க. அவனை மட்டும் கொஞ்சம் ஓரமா வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் பாவன். அவன் பண்றதுதான் இப்படி 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 அந்த சோப்பு நுரைய போட்டுக்கிட்டு அந்த கேமரா முன்னாடி என்னமோ சிம்பு ஆடுற மாதிரி ஆடுறாரான் அவரு. இப்படி 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 அது முடியலப்பா சாமி. அவன் தான் எக்ஸ்ட்ரா பண்ணான். நீச்சல் குளத்துல துப்பக்கூடாதுங்கிறாங்க, மூக்கு இது பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்பதான் அதை செய்யறான். நல்லா சோப்பு நுரைய போட்டுட்டு ஷாம்பு போட்டு நீச்சல் குளத்துக்கு போகாதீங்கன்றாங்க. அப்போதான் போய் குதிக்கிறான். முடியல அவன்கிட்ட. எதுக்குமே அவன் அசரலைங்க. எந்திரிச்சு மேலையும் வரல. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான், அநியாயம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் கவுண்டமணி மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தாங்க. வினோத் போய் ஆனால் அவனை வளர்த்துட்டே இருக்கான்னா அவன் காதில் வாங்க மாட்டேங்கிறானே, சட்டையே பண்ண மாட்டேங்கிறானே. அந்த மாதிரி அவன் பண்ணுறது தான் பண்ணுவேங்கிறான். என்ன பண்ணலாம்? அவனை என்னதான் பண்ண முடியும்? நம்ம தான் கண்ணை கட்டிக்கிற மாதிரி இருக்கு. அவன் தனி உலகத்தில் அவன் சஞ்சரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தனி உலகம், அவனுக்கு ஒரு தனி டீம் இருக்கிற மாதிரி அவன் சஞ்சரிச்சிட்டு இருக்கான். நம்மளாம் தான் அவனுக்கு வேற்றுமையாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் பண்ணுறது கரெக்டுன்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். நீ அதுக்கப்புறம் டாஸ்க் முடியுது. இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற அந்த இது மட்டும்தான் கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு. அவளை இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி. மற்றபடி பிரியாணிலாம் சாப்பிட்ட பிறகு அதுக்கே ரொம்ப சந்தோஷம். சூப்பர் பிரியாணிங்குது. பிக் பாஸ் அஸ்கியில் பேசுனோன்னே அதுக்கு இன்னும் கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. அது வேற அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ்ஸை வேற போட்டு வந்துட்டாவ. சாப்பிட்ட பிறகு அவள் ஓகே ஆகிட்டா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்ட பிறகு ஓகே ஆகிட்டா. அவளே சந்தோஷமாயிட்டா. ஒவ்வொருத்தரையா அவ கட்டி பிடிக்கிறா. தானா போறான், ஒவ்வொருத்தர்கிட்டயா போறான். நீங்க வார்த்தைகள் பேசுறது சரியா பேசுங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இந்த வினோத்தையும் திவாகரையும் எச்சரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இந்த பாருவும் கமருதினும் கொஞ்சம் எச்சரிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது.